உலகத்தில் பெரிய ஒரு பாவம் இருக்கு. ஷிர்க்குக்கு பிறகு, இணை வைக்கிறதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவத்தை தஹஜ்ஜுதுல எழும்பி 1000 ரக்காத்த தொழுது தௌபா கேட்டாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கறல்ல. உம்ராக்கு மேல உம்ராவை வைத்து காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு அல்லது துஆ கேட்டாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கறல்ல. ஒரு சதகாவை கொடுத்து தௌபா கேட்பதுன்னு நினைச்சுக்கொண்டு அந்த சதகாவை கொடுத்துட்டு தௌபா கேட்கிறீங்க, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கறல்ல. என்ன பாவம்? தௌபா கேட்டும் மன்னிக்காத பாவம் என்ன பாவம் அது? ஹஜ் செஞ்சும் தௌபா கேட்டு மன்னிக்காத பாவம் என்ன பாவம் அது? தஹஜ்ஜுதுல எழும்பியும் தௌபா கேட்டு மன்னிக்காத பாவம் என்ன பாவம் அது? அதுதான் இன்னத்தினை பத்தி பேசினது. இன்னத்தினை பத்தி அங்க சொல்லி தெரிஞ்சது, போர் மூட்டி தெரிஞ்சது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தால போறாங்க, 2 கபரை பார்த்தாங்க. பார்த்த உடனே சொன்னாங்க, இந்த 2 கபருலையும் வேதனை நடக்குது, இந்த 2 கபருக்கும் நெருப்பு பிடிச்சிருக்கு. என்ன பாவம் செஞ்ச? என்ன பாவம்? ஒன்று ஒத்தனை பத்தி எதை பேசினது, இன்னொன்று ஒழுங்கான முறையில சிறுநீரை கழிச்சு சுத்தம் செய்யாதது. இன்னைக்கு சிறுநீரை கழிக்குது, போற டக்குனு குந்துற, அது சரியான முறையில கழிஞ்சா இல்லையான்னு பார்க்கல, தண்ணியை ஊற்றி வந்தாச்சு தொழுதாச்சு. சட்டத்தை படி மதரசா இருக்கு. மதீனத்துல் இல்ம், இலங்கை நாட்டிலேயே தலை சிறந்த உலமாக்கள் வெளியாகின இடம், முக்கியமான ஒரு மதரசா. நல்ல தப்பா உள்ள பிள்ளைகள் படிக்கிற இடம். டைம் ஒன்று கொடுங்க, மார்க்கத்தை படிங்க. பிள்ளைகள் மட்டும் படிக்கிறல்ல, சட்ட திட்டத்தை வைத்து படிங்க. போன உடனே சிறுநீரை கடிச்சிட்டு ஓடுவாரல்ல, என்ன செய்யணும்? அதை எப்படி சுத்தம் செய்யணும்? சும்மா தண்ணியை ஊத்தினத்தை சுத்தம் வைத்து அர்த்தம். அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதான் உலமாக்கள் நாடுறது. அவ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த 2 கபரும் வேதனைப்படுகிறது. ஒன்று பிற முஸ்லிமுடைய குறைய பேசி தெரிஞ்சவன். குர்ஆன்ல 2 சூரத் இருக்குங்க, 2 சூரத்து. அந்த 2 சூரத்தும் ஆரம்பிக்கிற விதம் எப்படி தெரியுமா? அல்லாஹ் சபிக்கிறான். எடுத்த எடுப்பிலே அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுகிறது. அல்லாஹ் லானத்து செய்கிறான். அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படுது அந்த 2 பேருக்கும். ஒன்னாவது வயலில் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, பிற சகோதரன் மானத்தில் விளையாடினவன் நாசமா போகட்டும், அழிஞ்சு போகட்டும். வயலில் லில் முத்தஃபிஃபீன் الذين إذا اكتالوا على الناس يستوفون. பொருள்ல மோசடி செய்கிறவன், வியாபாரத்தில் மோசடி செய்கிறவன், நேரத்தில் மோசடி செய்கிறவன், அமானிதத்தில் மோசடி செய்கிறவன், இவனை நாசமா போகட்டும். விளங்குதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அப்ப உலகத்துல முஸ்லிம் யாரு? முஸ்லிம் என்று சொல்றது என்னால இன்னத்தனுக்கு தொந்தரவு வந்துட போடாது, இன்னத்தனுக்கு நான் அழக்கூடிய அளவுக்கு நான் நடந்துடக்கூடாது, மன்னிக்கணும், மறக்கணும். அதை தூக்கி பிடிச்சு கொண்டு எந்த நேரம் வைராக்கியம் பேசுறது அல்ல, மறந்துடணும். பாவம் செஞ்சுட்டார், தவறு செஞ்சுட்டார், அநியாயம் செஞ்சுட்டாரு, அதை தூக்கி பிடிச்சு சந்தில அங்க இங்க கதைச்சு தெரியல. அவன் தோபா கேட்டிருப்பான், நீ எப்ப தோபா கேட்கிற? அவனை பத்தி பேசி அவன் பாவத்தில் நீ இன்பத்தை கண்டு நீ பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறா, நீ எப்ப அந்த பாவத்துக்கு தௌபா செய்யற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மறைப்பாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய மானத்துல குறைகளை எப்படி மறைப்பாங்க தெரியுமா? பப்ளிக் பண்ண விரும்ப மாட்டான். ஒரு நாள் ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு, ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, தோழர்களே தோழர்களே, இவரை பத்தி என்ன சொல்றீங்க, இவரை பத்தி என்ன சொல்றீங்க என்று கேட்கிறான். எல்லாரும் சொன்னாங்க, யார சொல்லலாம், ஆளுண்டா அவ்வளவு கொள்ச்சி இல்ல, நீங்க ஜனாசா தொழிக்க வானம், நீங்க ஓரமாங்கோ. எல்லாரும் சின்னத்துடைய ரசூலுல்லாஹ் ஓரமாயினா எல்லாரும் சொல்லுவாங்களே, அப்ப நம்ம ஓரமாயிவோம். இந்த ஓரமாயினாங்களா? இல்ல,
கேட்கிறாங்க, துடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுங்களே, இவர் ஒரு நலவு சொல்லுங்களே, இவர் ஒரு நலவு கூட செய்யலையா என்று கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தொங்கல்ல இருந்து ஒரு சஹாபி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அவர் ஒரு நலவு செய்தது எனக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பாதையில சென்ற நேரத்தில் அந்த பாதையில எல்லா மக்களும் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கண்முழித்து இருந்தார். யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கண்முழித்து அந்த பாதுகாப்பாக இருந்தாரே என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது போதும் இது போதும் என்று சொல்லிவிட்டு அந்த ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, ஏ தோழரே, உன்னுடைய நண்பர்கள் எல்லோரும் நீ நரகவாதி என்று ஷாஹிதாக இருந்தார்கள், நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி, நான் சொல்லுகிறேன் நீ சுவர்க்கவாதி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவ்வளவு ஆசை வச்சாங்க. ஆசை வச்சாங்க. யார மானத்திலையும் விளையாட பேசுற விரும்பலவங்க, யார குறையும் அப்படி இப்படி சொல்லி சீரழியணும் விரும்பல. குறை செஞ்சவனும் வந்து சொல்லுவான், தவறு செஞ்சவனும் வந்து சொல்லுவான். அந்த நேரத்திலையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறக்க பார்ப்பாங்க. இந்த தன்மையை தான் நாங்க எடுக்கணும், இந்த தன்மை வந்தா தான் நாங்க முஸ்லீம்.